ஹலோ யூடியூப் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ் டுட்டோரியலில் எப்படி சேல்ஸ் ஆப்பில் ஆர்டர்ஸை எப்படி க்ரியேட் பண்ணலாம், புது ஆர்டர்ஸை எப்படி இது போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் சேல்ஸ் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அது ஏற்கனவே பார்க்கலன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் மென்ஷன் பண்ணுறேன், இல்லைனா எண்டில் போடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு யூடியூப்லேயே நிறைய டியூட்டோரியல் நாங்கள் பண்ணியிருக்கோம். அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி, மேனுஃபேக்சரிங், பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதோட பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேல்ஸ் ஆப்புக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்த மாதிரி எஸ் கிளிக் பண்ணுங்கள், சேல்ஸ்ன்னு வந்துடும். ஸோ கிளிக் பண்ணிட்டா போதும். இப்போது புது ஆர்டர்ஸ் அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஷ்போர்டு எப்போவுமே கொட்டேஷனில் தான் ஆர்டருக்கு வரும். ஸோ நீங்கள் ஆர்டர்ஸ்ன்னு க்ரியேட் பண்ணும்போது, நியூ ஆர்டர்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் இப்போ ஒரு ப்ராடக்ட்டை ஆர்டர் போட போகிறீங்க அப்படின்னா, இங்கே இந்த ஆர்டர்ன்ற ஆப்ஷனில் இந்த ஆர்டர்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா நியூன்னு கிளிக் பண்ணுறங்க. நியூன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் ப்ராடக்ட் ஆட் பண்ணுற மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ நான் ஒரு கஸ்டமர் போகிறேன், எமி வாட்சன். ஸோ அவங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். அவங்களோட பேமெண்ட் டைம்ஸ் என்னான்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அவங்களோட பேமெண்ட்ஸ் டைம் 15 டேஸ்க்குள்ளே பே பண்ணுற மாதிரி நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அவங்க என்ன ப்ராடக்ட் இது பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்ககிட்ட ஆப்பிள் பை நான் ஆர்டர் பண்ண போகிறேன். குவான்டிட்டி எத்தனை, ஜஸ்ட் நான் ஒரு 60 குவான்டிட்டி நான் ஜஸ்ட் சும்மா ஒரு இது பண்ணுறேன். ஸோ அந்த டோட்டல் அமௌண்ட் வந்துடுச்சு. ஸோ டேக்ஸஸ் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் டேக்ஸஸ் போடலாம், டேக்ஸஸ் தேவையில்லைன்னா அதை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷனல், இந்த கொட்டேஷன் பில்ட், அதர் இன்ஃபர்மேஷன், இது சேல்ஸ் பர்சன் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் நோட் எழுதிருக்கலாம். ஸ்பெஷல் பொசிஷன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். சப்போஸ் அவங்க வெளியூர் ஆளாக இருந்தால் அவங்களோட டாக்ஸேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஸோ அதை கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆப்ஷனல் ப்ராடக்ட்னால் இது இல்லைன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்கெட் ஆர்டர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களா, எனக்கு ஓரியோ பிஸ்கெட் வேணும் அப்படின்னு சொன்னால், சப்போஸ் அவங்ககிட்ட ஓரியோ பிஸ்கெட் இல்லைன்னா எனக்கு அட்லீஸ்ட் இந்த மில்க் பிஸ்கெட் க்ரீமாச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆப்ஷனலாக இந்த மாதிரி நம்ம கூட கேட்டுக்கலாம், ப்ராடக்ட் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ இந்த ஆப்ஷன் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம இங்கே ஆர்டர் போட்டாச்சு. இப்போது நான் கொட்டேஷன் சென்ட் பண்ணணும் அவங்களுக்கு இமெயிலில். ஏன்னா அவங்களுக்கு இமெயிலில் சென்ட் பண்ணால் தானே வரும். அதனால் அவங்களுக்கு கொட்டேஷன் சென்ட் பண்ணால் நம்ம சென்டுன்னு கொடுக்கணும். இந்த சென்டுன்னு கொடுத்தா அவங்களுக்கு சென்ட் ஆகிற ஆப்ஷன் வரும். சப்போஸ் நான் அவங்களுக்கு சென்ட் பண்ண வேணாம், நான் கன்ஃபர்மேஷனோட முடிச்சிடுறேன், எனக்கு சேல்ஸ் ஆர்டர் எனக்கு கன்ஃபர்மேஷன் முடியும்னா நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க, அவ்வளோதான், வேலை முடிச்சு. ஸோ நம்ம சென்டுன்னு கொடுத்தா தான் அது அவங்களுக்கு போய் கரெக்டாக சேர்ந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்க இது பண்ணுவோம். ஸோ நான் சென்டுன்னு கொடுக்குறேன். சென்டுன்னு கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஒரு எதுக்காக இது வருதுன்னா, இது எந்த மாதிரியான அவங்களுக்கு இன்வாய்ஸ் போகணும், அவங்களோட கொட்டேஷன் எப்படி போகணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் போல்ட்னஸில் வச்சிடுறேன். ஸோ ஈஸியாக இங்கே வச்சிடுறேன். ஸோ இது நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அக்கௌண்டிங்கில் எப்படின்னா இந்த இன்வாய்ஸை எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வீடியோ போட்டிருப்பேன் ஏற்கனவே. ஸோ நீங்கள் இதை ஏற்கனவே பார்க்கலன்னா நான் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த வீடியோ புரிஞ்சிடும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இதை அப்படியே இது பண்ணிடுறேன். ஓகேவா, நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். கண்டினியூ கொடுத்தோன்னே இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன சென்ட் பண்ணணும், என்ன சப்ஜெக்ட்டு, என்ன இது அப்படின்றது அவங்களுக்கு சென்ட் அட்டாச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இது ஆகிடுச்சு. கொட்டேஷன் என்னது, எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அனுப்புகிறேன். இது மெயிலுக்கு போயிடும் உங்களுக்கு. ஓகேவா, சென்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஆர்டரை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேல்ஸ் ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் க்ரியேட் இன்வாய்ஸ் கொடுத்து நீங்கள் இது பண்ணிடலாம். ஸோ இப்போ சேல்ஸ் ஆர்டர் வந்துருச்சான்னு ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிடலாம். ஆர்டர் கொடுத்துட்டோமா, ஆர்டரில் போனீங்கன்னா எமி வாட்சன் பார்த்தீங்களா வந்துருச்சு. 2 இன்வாய்ஸ்ன்னு இருக்குது. நம்ம இன்னும் இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணலாம், அதனால் அது அப்படி தான் காமிக்குது. ஸோ
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேல்ஸ் ஆர்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான் நம்மளோட சேல்ஸ் ஆர்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் எப்போவுமே சொல்கிறது தான். ஸோ எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இதை பற்றி வந்து இன்னும் நாங்கள் கூடுதலாக டுட்டோரியல் சொல்லித் தருவோம் டீப்பாக. இது சேல்ஸ் மட்டும் இல்லை, பர்ச்சேசிங் ஆப், அக்கௌண்டிங் ஆப், இன்வென்ட்ரி, இந்த மாதிரி ஓடோவில் எல்லா ஆப்புக்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க நாங்கள் ரெடி தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பழைய வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓடு மென்பொருள் தளத்தை நீங்கள் உடனடியாக பெற எங்கள் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும். உங்கள் பிசினஸின் லாபத்தை இரட்டிப்பாக்கவும்.